அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு மீன் சிறுகிழங்கு, அது என்னது கத்திரிக்காய் கனியை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு கூட என்னன்னு பார்க்க தெரியல. என்ன செய்ய, ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ தான் தொழுவிட்டு வந்தோம்மா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா மீனுக்கு தாளிப்பு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய், இறால், வெங்காயம், மசாலா, உப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். சிறுகிழங்கு அதே போல தான். வெங்காயம், கருவேப்பிலையில் இறால், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மீன் பொரியல் ரெடி ஆகிட்டு. மீனுக்கு தாளிப்பு ரெடி. கொஞ்சம் கொதிக்க விட்டு மீனை போடணும். கத்திரிக்காய் கொஞ்சம் காணும் தேங்காய் பால், சிறுகிழங்கு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிட்டேன். கொஞ்சமாக இன்றைக்கி மீன் தலையும் ஒன்றா சேர்த்து, சீலா மீன் தலை 2 துணி மீன் போட்டிக்கிறேன். வருவோம் பசை இடியப்பம் பசையாக இருக்குது. இடியப்பம் தொடுத்தீங்க நல்லா இருக்குமே. தேங்காய் பால், சீலா மீன் துண்டு 2, அதில் உள்ள தலை 2 பார்ட்ஸ். இடியப்பத்துக்கு நல்லா இருக்கும் சேர்த்துண்டா. இது கத்திரிக்காய்க்கு கனியை போட்ட கத்திரிக்காய், இறால், வெங்காயம், சிறுபித்தப்பரி போட மறந்துட்டேன். 2 போட நல்லா இருக்கும். இது சிறுகிழங்கு. இதுக்கு அதே மாதிரி தான். பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், சிறுகிழங்கு எல்லாத்துக்கும் தேங்காய் பால் தான் ஊற்றினேன். சரி, சமையல் வெறும் கொஞ்சம் தலை தான் கூட. ஒரு துண்டு ஒரு விதமான மீன் கிடைக்கும் போல். இடியப்பத்துக்கு நல்லா வச்சுட்டிங்க. இது 2 காய்கறி ஆக்கிட்டேன். கத்திரிக்காய் கனியை வச்சு இறால் போட்டு சிறுகிழங்கு விட்டு தான் போட்டேன். இது சிறுகிழங்கு மாதம் இருந்தால் சிறுகிழங்கு நல்லா வந்துக்கிட்டே இருக்குது. நாம் கொஞ்சம் கடைக்கு போனால் எல்லா சாமானும் கிடைக்கத்தான் செய்யுது. சோறு வச்சுட்டேன். 2 பேர் காணும். கூடவே திங்கிறதா திங்கலாம். 2 பேருக்கும் தான் நினச்சி செஞ்சுக்கிறேன். நல்லா கொஞ்சம் காய்கறி போடவா சாப்பிடுவேன். சோறுலாம் ஒரு குத்து தான் உம்பேன். இது இடியப்பத்தை கொஞ்சம் அள்ளி வச்சு தின்னுட்டு இது போடணும் மிச்சத்தை. எங்கள் பேரமாறு அவனுக்குலாம் திங்க மாட்டோம். மகன் வந்து திம்பான். அவனுக்கு கொஞ்சம் அள்ளி வச்சு இடியப்பத்தை வச்சு கொடுத்தோம். துளுவிட்டு பறக்க பசியோடு வருவோம். சோறு வச்சுட்டேன். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாம்பழம் வந்துட்டு இருந்தோம். வேங்க அறுக்கணும் இன்ஷா அல்லாஹ். நோம்பு நேர மயத்தில் வாசலில் புண்ணா டக்குன்னு வாங்கிடுறோம். தோட்டத்து பழங்கள் வந்தாலும் உதவியாக தான் வைக்கும். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல துஆ கேளுங்க. நான்